சொல்ற மாதிரி ஆடு மாடுகளுக்கான மாநாடு சீமான் அவர்கள் போட்டாரு. ஒரு பெட்டகைக்குள்ள மாடெல்லாம் வந்து அடைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் தொண்டர்கள் கட்சியினர்லாம் இருந்தாங்க. ஆனா அது சமூக வலைத்தளங்கள்ல இல்ல செய்திகள்ல எல்லாம் என்ன வந்துச்சு அப்படின்னா ஆடு மாடு கூட பேசுறாரு சீமான் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, நான் என்ன கேட்குறேன், ஆடு மாடோட பேசக்கூடாது, ஆடு மாடோட பேசக்கூடாதா சொல்லுங்க. ஆடு மாடுன்னா உங்களுக்கு இழிவா போச்சா? நீ கதறிய அந்த மாடு அன்னைக்கு கதறிச்சா? அண்ணன் பேசும்போது கதறல. இல்லை, ஆடு மாடுகள் பேசுறது நீங்கள் என்ன கேட்குறீங்க, நம்ம பேசுறது ஆடு மாடு கேட்காது. ஆடு மாடுக்கு எதுக்கு கேட்கணும்? அதுதான் நீங்களே சொல்கிறீங்க ஐந்தறிவு ஜீவன். ஐந்தறிவு நம்ம சொல்ல தேவையில்லை. ஐந்தறிவு ஜீவன் உங்கள் கூற்றுப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட கேவலம்லாம் கிடையாது. இயற்கையோட படைப்பு அது. மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீங்கள் தான் உலகத்தில் ஐநாவில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எல்லா உறுப்பினராகவும் ஐநாவில் எவ்வளவு பங்களிப்பு செலுத்துகிற நீங்கள் ஐநாவோட தீர்மானத்துக்கு எதிராக உங்கள் நாட்டினுடைய சட்டம் இருக்குது, மேய்ச்சல் நிலத்தை தடுக்கிற சட்டம் இருக்குது. நீங்கள் தான்டா முட்டா பசங்க. உன் கூட்டம் அந்த கருப்பு சட்டை போட்ட கூட்டம் நீ அசைவம் சாப்பிட்றது சைவம் சாப்பிட்றவங்களை விமர்சிக்கிறதுக்காக நீ என்ன செய்கிற? ஆடு மாடுகள் மாநாடை பாராட்டணும்னு ஒருத்தன் வருவான். ஆனால் இவனுங்க பண்ணுற வேலை அதை பற்றி கேவலமாக பேசி பேசி ஒன்று பண்ணி, சரி நம்மளும் இவரை பாராட்டினோம்னா அது தப்பாக போயிடுமோ, ஒரு கில்ட்டை உருவாக்குறது. நீ கிராமங்களில் போய் பாருங்கள், ஆடு மாடுகள் மாநாடு எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஒரு அரசியல் கட்சியாக மக்களோட உரிமைகளுக்காக வாழ்க்கைக்காக போராடுற நாம அதை எடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்? நகரமயமாதலில் தான் ஏரிகள் போச்சு, நகரமயமாதல்னால தான் மரங்கள் போச்சு, மலைகள் போகுது, மண் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு சென்னையில் உங்களால் வாழ முடியுமா ஃப்ரீயாக? டெல்லியில் வாழ முடியுதா? எந்த நகரங்களில் வாழ முடியுது? எங்கள் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வீரியம், எனக்கு இன்னும் 10 லட்சம் ஓட்டு, இன்னும் 40 லட்சம் ஓட்டு போட்டீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ, எங்கள் கொள்கை என்னவோ அதை செய்யும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்யணுன்றது இல்லை. இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுக்குறோம்ல, இதுதான் எங்களுடைய வெற்றி. இதுக்கு தானே நாங்கள் வந்தோம். எம்எல்ஏ ஜெயிக்கல, எம்பி ஜெயிக்கல. எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சோம்னா இந்த திருட்டு பயல்களை ஒழிச்சு மொத்தமாக மாற்றுவோம் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா. ஆனால் இன்னைக்கு எங்களோட பயத்தில் தானே நீ வெற்றி அடைஞ்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்க. பாராட்டணும்ல. அப்போ சீமானை நீ விமர்சிச்சேன்னா, நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சேன்னா, நீ அவர் நல்லது செய்யும்போது பாராட்டு. உன் கவர்மெண்ட், நீ ஆதரிக்கிற கவர்மெண்ட்டே தூக்கி அவர் வைக்கிற பேரெல்லாம் வைக்கிறானே. உங்களை கருத்தியல் ரீதியாக விமர்சிச்சா அதுக்கு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கோ அதுக்கான விடை கொடுக்குறதுக்கோ வக்கு இல்லாமல் உருவ கேலி பண்ணுறீங்க ஒரு பெண்ணை. நீங்கள் தான் பெண் உரிமைக்காக போராடுறீங்களா? இதுதான் உங்கள் தாத்தா பெரியார் சொல்லி கொடுத்தாரா? நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008899. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக திருச்சுழி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் ஆவரங்காடு கார்த்திக்ராஜ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் அவர்கள் தொடர்ச்சியா காடுகளுக்கான மாநாடு, ஆடுகளுக்கான மாநாடு அப்படின்னு தொடர்ச்சியா நடத்திட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியை வந்து நீங்கள் அந்த கம்பேரிசன் நீங்கள் முதல்ல ஒரு ஒப்பீடு பண்ணிக்கோங்க. மற்ற கட்சிகள்லேருந்து இந்த கட்சி வந்து வேறுபட்ட கட்சியாக தான் தன்னை ப்ரூவ் பண்ணு செயல் வடிவம் வச்சுருக்கு. அது நடைமுறையிலிருந்து அவங்களோட செயல் திட்டங்கள் எல்லாமே என்னவா இருக்குது, வேறு கட்சிகள்லேருந்து மாற்றாக தான் இருக்குது. அப்போது அண்ணனோட அந்த ஸ்லோகன் தான், நாங்கள் வந்து அரசியல்னால் வெறுமனே ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு மாற்றத்துக்காக வந்து மாற்று அரசியல் கட்சி கிடையாது, ஒரு அரசியல் புரட்சியை செய்ய வந்த ஒரு கட்சின்னு சொல்கிறாரு இல்லையா? அது எந்த அடிப்படையில்னா, நீங்கள் இந்த மாதிரியான மாநாடுகளை தான் நீங்கள் அடிப்படையாக வச்சுக்கணும். நீங்கள் இயற்கை மாநாடு வந்து நீங்கள் நல்லா தெரியும், ஒரு தண்ணீர் வந்து விற்பனை பண்டம் அல்ல. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தண்ணீர் விற்பனைக்கு அல்ல, தடை விதிக்கப்படும்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர், தேர்தல் அரசியலில் நிற்கிற ஒரு தலைவர் சொல்கிறாருன்னா,
இது முதலாளிகளுக்கு இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக வாட்டர் வந்து தண்ணி வந்து பெரிய பிஸ்னஸ். அப்போ முதலாளிகளுக்கு எதிராக எவ்வளோ பெரிய, இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கூட இதை பேசலை, எந்த கம்யூனிஸ்ட்டும் பேசலை, சீமான் அண்ணன் பேசுகிறார். இது எப்படி இந்த தைரியம் வருது? இது எப்படி பேச முடியும்? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டிங் வாங்குற கம்பெனி, இப்போ கட்சின்னு வச்சுக்கோங்க, கின்லேட்டு இருந்து கொக்கோ கோலா பெப்சிட்டு இருந்து நம்ம வாங்குறோம்னா நம்ம வேறு வழியே கிடையாது, நம்ம பேச முடியாது. ஏன்னா அவனுக்கு வாட்டர் பெரிய பிஸ்னஸ் அவனுக்கு. இப்போ நம்ம யாருக்கிட்டையும் வாங்கலை, நேர்மையாக நிற்கிறோம். மக்களுக்கான பிரச்சனையா இல்லையா? இப்போ எங்களுடைய மதிப்பீடு எப்படி இருக்கும், அண்ணனோட மதிப்பீடு எப்படி இருக்குன்னா, ஒரு பிரச்சனையை இப்போ அணுகிறாருன்னா அந்த பிரச்சனை வந்து மக்களுக்கு எதிரான பிரச்சனையா இல்லையா, எதிர்கால சந்ததியினருக்கு பிரச்சனையா இல்லையா, இதுதான் அவரோட மதிப்பீடாக இருக்கும். இதில் மக்களுக்கு எதிரான பிரச்சனையாக இருந்தால் அதை உடனே கையில் எடுத்து அதற்கு எதிரான போராட்டங்களையும் அதை எப்படி நிறுத்தலான்றதையும் போவார். அதுதான் அண்ணனோட இதுவே, அவருடைய ஸ்டைலே அதுதான். அவர் வந்து கொள்கைப்படி அவருடைய கொள்கையே அதுதான். அப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் மாநாடாக இருக்கலாம், நீங்கள் தண்ணீர் மாநாடாக இருக்கலாம், மரங்களின் மாநாடாக இருக்கலாம், அடுத்து நடக்க போகிற கடலம்மா மாநாடாக இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் இதுக்கு இன்னும் எங்கள் கட்சியில் உட்காந்து ரூம் போட்டு நம்ம எப்படி பண்ணுவோம், எதை செய்வோம், அப்படி ஒரு மாநாடு நடத்திடுவோமாலாம் கிடையாது. அண்ணனுக்கு தோன்றது தான். கடல் பிரச்சனை இருக்குது, மாடுகள் பிரச்சனை, மேய்ச்சல் நிலம் வந்து ஒருத்தர் வந்து ஒரு மலை அடிவாரத்தில் நாட்டு மாடுகள் வச்சுருக்கக்கூடிய, ஒரு கிடமாடு வச்சுருக்கக்கூடிய, அந்த பொருளாதாரத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து மாடை பற்றிட்டு போகும்போது வனத்துறையினர் வந்து தடுத்து நீ மாடை மேய்க்கக்கூடாது காட்டுக்குள்ளேனா காட்டுக்குள்ளே போக போகிறதில்ல, அடர்ந்த காட்டுக்குள்ளே யாரும் போய் மாடு மேய்க்க போகிறதில்ல. மலை அடிவாரத்தில் அந்த அடிவாரத்தில் இருக்கிற சின்ன காடுகளுக்குள்ளே தான் அதுக்குள்ளே தான் மேய்ப்பாங்களே ஒழிய போக போகிறதில்ல. அதை தடுக்கும்போது அங்கே தான் உருவாகுது அவருக்கு அந்த சிந்தனை. மேய்ச்சல் ஏன் நீ இவன் தடுக்கிறான்? மேய்ச்சல் நிலம், ஒரு மாட்டுக்கு மேய்ச்சல் நிலம் இல்லைன்னா காடு எதுக்குடா? அந்த மேய்ச்சல் நிலம் எதுக்குடா இருக்குது? எங்களுக்கு உரிமை இல்லைன்னா உனக்கு என்னடா உரிமை இருக்குது? கார்பரேட் கம்பெனிக்காரன் உள்ளே போகிறான், ரெசார்ட்டு கட்டுறான். இன்னைக்கு நீங்கள் ரெசார்ட் இல்லாத எந்த காடு இருக்குது சொல்லுங்கள்? அவன் போடுற விளம்பரமே வந்து நீங்கள் காட்டுக்குள்ளே ஃப்ரீயாக வந்து தங்கலாம், ரெசார்ட் இங்கே இருக்குன்னு தானே போடுறான் விளம்பரமே. ஃபேக்ட்ரிஸு, கனிம வளங்கள், எத்தனை காட்டு அழிச்சு நீங்கள் ஈரோடு சேலமில் நீங்கள் வந்து கனிம வளங்களை வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போல்லாம் உங்களுக்கு காடுகள் இது இல்லையா? ஒருத்தர் மாடு மேய்ச்சு அது மேய்ச்சல் நிலம்ன்றது அது வந்து உரிமை. அது மேய்ச்சல் நிலம். ஏன்னா மாடு மேய்த்தல் ஆடு மேய்த்தல்லாம் வந்து தமிழர்கள் கிடையாது, மனித சமூகம். தமிழர்கள் மட்டுமே ஆடு மாடு மேய்க்கிறான்லாம் கிடையாது. இன்னைக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், ஐரோப்பாவில் ஆடு மேய்க்கிறான், அமெரிக்காவில் மாடு மேய்க்கிறான். எல்லா நாடுகள்லையுமே நீங்கள் வளர்ந்த நாடுகள் எதை எடுத்தீங்கனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆடு மாடுகளுக்கான மாநாடு சீமான் அவர்கள் போட்டார். ஒரு பெட்டகைக்குள்ள மாடெல்லாம் வந்து அடைச்சிட்டு அதுக்கு பின்னாடி தான் தொண்டர்கள் கட்சியினர்லாம் இருந்தாங்க. ஆனால் அது சமூக வலைத்தளங்கள்ல இல்லை செய்திகள்ல எல்லாம் என்ன வந்துச்சு அப்படின்னா, ஆடு மாடு கூட பேசுறாரு சீமான் அப்படின்ற மாதிரி விமர்சனம் வந்துச்சு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சரி, நான் என்ன கேட்குறேன், ஆடு மாடோட பேசக்கூடாதா சொல்லுங்கள்? ஆடு மாடுனா உங்களுக்கு இழிவாக போச்சா? அப்போ அதை நீ எப்படி பார்க்குற? ஆடு மாடை வந்து நீ எவ்வளோ கேவலமாக பார்க்குற? ஆடோடையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான் மனுஷனான்னா, இப்போ நீ மனுஷனா? முதல்ல ஆடு மாடோட பேசக்கூடாதா அதை மட்டும் சொல்லுங்க. ஆடு மாடு ஒரு உயிரினமா இல்லையா? நம்ம வாழ்க்கையில் இருக்க ஒரு உயிரினமா இல்லையா? அது என்ன கேவலமான ஒரு உயிரினமா? அது ஆடு மாடு கூட பேசுனா என்ன தப்புன்னு கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறோம், நம்ம ஒரு உரிமைக்காக பேசுகிறோம். அவர் என்ன சொல்லி நடத்தினாரு? அப்போ உன்னுடைய புத்தி அவ்வளோ சிறுமையாக இருக்குது. ஆடு மாடுகளால் பேச முடியாது. ஆடு மாடுகளால் இப்போ உலகம் ஃபுல்லாக மனித உரிமைன்னு இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் இருக்குது. மனிதர்களுக்காக மனித உரிமை மீறப்படும் போது, நசுக்கப்படும் போது மனிதர்களே அதை பற்றி பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? இந்த சமூகம் மனிதர்களால் நிரம்பி இருக்கு, மனிதர்களுக்கு பேச முடியும், தன்னுடைய குறைகளை சொல்ல முடியும். அதனால நம்ம என்ன செய்கிறோம்? மனித உரிமையை நம்ம பேசுகிறோம், அதுக்கான இதை வகுத்து வச்சுருக்கோம். ஆடு மாடுகளை பொறுத்தளவில் இப்போ நாய்க்கு ப்ளூ கிராஸ் இருக்குது. என்னைக்காவது ப்ளூ கிராஸை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுறியா? அமைப்பு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான்ல, அதை என்னைக்காவது கேவலமாக நீ பேசுறியா? ஆடு மாடுகள் வந்து கிராம பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்குது. கிராமங்கள் தோறும் அதை ஆடு மாடை வளர்க்குறாங்க. ஒரு அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் ஆட்டுக்குட்டியை கிராமப்புற மக்களுக்கு இலவசமாக கொடுத்தாங்களே, அந்த திட்டம் வந்து எவ்வளோ வெற்றிகரமான திட்டம். அப்போ கிராம பொருளாதாரம் அதை நம்பி இருக்கு. மேய்ச்சல் நில பிரச்சனை வருது, அதுக்கு ஒரு பிரச்சனை வருது ஆடு மாடுக்கு. அந்த ஆடு மாட்டோட பிரச்சனையை அதால் சொல்ல முடியாது. இப்போ நம்ம என்ன செய்யணும்? அந்த ஆடு மாடுகளாக நம்ம பேசுவோம்.
அந்த ஆடு மாடா நம்ம அதோட பிரச்சனையை அதால பேச முடியாதனால நான் பேசுறேன்னு ஒரு தலைவன் பேசுறான்னா அவனை நீ தூக்கி வச்சு கொண்டாடுவியா? இயற்கை ஆர்வலர்கள்ல இருந்து எல்லா பேரும் கொண்டாடுவீங்களா? கேவலமா பேசுறீங்களே. அப்ப நீங்க வந்து மனித இனத்திலே இல்லையே. ஆடு மாடுகள்கிட்ட பேசுறதுல என்னங்க தப்பு? அதை சொல்லுங்க. அது கேவலமா அப்போ உங்களுக்கு? அப்ப ஆடு மாடை கேவலமா நினைக்கிற நீ தானே கேவலமான ஆளு. இல்ல அது 5 அறிவு இருக்கக்கூடிய விலங்கு. அது பெட்டகைக்குள்ள அடைக்காமையே வந்து அந்த மாநாடு நடத்தியிருக்கலாம் இல்லையா? அதற்கான பிரச்சனை அதுக்கு தெரிய போறதும் கிடையாது. இந்த மாதிரி விமர்சனம் வந்து வைக்கப்படுது. அதனால இப்ப அதான் காமுட்டாலும் அறமுட்டாலும் அது அவனுங்க புத்தியில் அப்படித்தானே இருக்கும். ஆடு மாடை பெட்டகத்தில் அடைக்கிறது கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி இவங்க இப்போ மரபணு மாற்று மாடுகள்லாம் வருது, சிந்து மாடு. இப்போ நம்ம பால் கறக்குறாங்களே பொதுவாக கீழெல்லாம், அந்த மாடு இல்லை. அது படுத்த இடத்துலையே படுத்து கிடக்கும், இடி விழுந்தாலும் மின்னல் அடித்தாலும். அந்த மாடு இல்லை. அது எல்லாமே மலை மாடு, நாட்டு மாடு. அது எல்லாம் அந்த மாடு என்கிட்ட வீடியோ இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அந்த மாநாட்டுக்கு முன்னாடி அந்த மாடுகள் வர்ற வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் காட்டுறேன். அப்படியே புயல் அந்த அது வர்றதே வந்து பார்த்தீங்கன்னா 3000-4000 மாடு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பசுமாடுனே தெரியாது உங்களுக்கு. ஆனால் அது பசுமாடு, நாட்டு மாடு அப்படி இருக்கும். அவ்வளோ வீரியமாக வரும். 3000 மாடுகள் வந்து உட்காந்து ஒரு இடத்துல கிட இருக்கும். சத்தம் ஏதாவது கேட்டுச்சுன்னா அது தெரிச்சு ஓடுச்சுன்னா நீங்கள் வந்து எவ்வளோ பெரிய வேலையை போட்டாலும் அது முட்டி தள்ளிட்டு போயிடும். அவ்வளோ வலுவான மாடு. அதை அடைச்சி அதை 3-4 நாட்கள் அந்த சத்தங்களை பழக்கி, அந்த சத்தத்தை டெய்லி அந்த ஆடியோ பாடல்களை ஒலிக்க வச்சு, லைட்டு எப்படி இருக்க போதோ அதை வச்சு, அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம நீ கதறியே. அந்த மாடு அன்னைக்கு கதறிச்சா அண்ணன் பேசும்போது? கதறல. இல்லை. ஆடு மாடுகள் பேசுறது நீங்கள் என்ன கேட்குறீங்க? நம்ம பேசுறது ஆடு மாடு கேட்காது. ஆடு மாடுக்கு எதுக்குங்க கேட்கணும்? அதுதான் நீங்களே சொல்கிறீங்க ஐந்தறிவு ஜீவன். ஐந்தறிவுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஐந்தறிவு ஜீவன் உங்கள் கூற்றுப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட கேவலம்லாம் கிடையாது. இயற்கையோட படைப்பு அது. அது மனிதன் பெரும்பான்மையாக வாழ்கிற சமூகத்தில் ஆடு மாடுகள்னு ஒரு உயிரினம் இருக்குது. அந்த உயிரினம் வந்து நம்ம பொருளாதாரத்தோட கலந்துருக்கு. ஒரு ஆடு மாடு வச்சிருக்கிறவன் அவனுடைய வாழ்வாதாரமே அதான். 10 ஆடு வச்சிருப்பான், 10 மாடு வச்சிருப்பான். அவன் வீட்டில் ஒரு நல்லதுன்னா ஒரு ஆடை வித்துட்டு வந்து அதை ஒரு 10,000 ரூபாய் சந்தையில் வித்துட்டு வந்து செய்வான். ஒரு கெட்டதுன்னா டக்குன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ஒரு ஆடை வித்துட்டு, கோழியை வித்துட்டு, மாடை வித்துட்டு, மாட்டில் வர பாலை வித்துட்டு, அதுதான் அவனோட வருமானமாக இருக்கும். அப்போது இந்த பிரச்சனை மாட்டோட ஆட்டோட பிரச்சனைன்னு மட்டும் கிடையாதுங்க, என்னோட கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு ஆடு மாடு வளர்க்கிற ஒருத்தனுடைய ஒரு விவசாயியோட கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதை கூட புரிஞ்சுக்க முடியாதா? சீமான குறை சொல்லணும், சீமான கிண்டல் பண்ணணும், அதுதானே இவர்களுடைய நோக்கம். வேற என்ன இருக்கு? உண்மை மேய்ச்சல் நிலத்தை பாதுகாக்கணும்னு ஐநா தீர்மானம் போட்டிருக்கா இல்லையா? உலக அளவில் மேய்ச்சல் நிலம் வந்து அந்தந்த தேசிய இன மக்களுடைய அந்த இதோட உரிமைன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அங்கீகரிச்சிருக்காங்களா இல்லையா? மேய்ச்சல் நிலங்களை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? நீங்கள் தான் உலகத்தில் ஐநாவில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு எல்லா உறுப்பினராகவும் ஐநாவில் எவ்வளவு பங்களிப்பு செலுத்துகிற நீங்கள், ஐநாவோட தீர்மானத்துக்கு எதிராக உங்கள் நாட்டினுடைய சட்டம் இருக்குது, மேய்ச்சல் நிலத்தை தடுக்கிற சட்டம் இருக்குது. நீங்கள் தான்டா முட்டா பசங்க. சீமான் அண்ணா நான் முட்டாளு, நாம் தமிழர் கட்சியில் இருக்க நான் முட்டாளு. அவன் எங்கள் கொள்கையே உயிர் நேயம் பேசுறது, எல்லா உயிர்களுக்குமான அரசியல் தான் நான் பண்ணுறேன். காக்கா, குருவி, மாடு, ஆடு, மரங்களோட விஞ்ஞானிகள் பேசுகிறாங்களா இல்லையா? மரங்களோட விஞ்ஞானிகள் பேசுகிறாங்களா இல்லையா? அது அறிவியல் பூர்வமான உண்மையா இல்லையா? ஏன்டா நீ என்ன சொல்கிற? உன் கூட்டம் இந்த கருப்பு சட்டை போட்ட கூட்டம், நீ அசைவம் சாப்பிட்றது சைவம் சாப்பிட்றவங்களை விமர்சிக்கிறதுக்காக நீ என்ன செய்கிற? கோழி உயிர் தான், மீன் உயிர் தான்னா உருளைக்கிழங்குக்கும் உயிர் இருக்குது, கீரைக்கும் உயிர் இருக்குது சொல்கிறியா இல்லையா? அந்த விவாதத்தை வைக்கிறியா இல்லையா? இந்த திராவிட கும்பல் வைக்கிதா இல்லையா? இப்போ ஒருத்தன் சைவம் சாப்பிட்றவன் இருக்கான்ல, வெஜிடேரியன், அவனை நீ விமர்சிக்கும் போது நாங்களும் சில அந்த எந்த இடத்துல விமர்சிக்கிறோம். நீ விமர்சிக்கும் போது ஒப்பீட்டுக்கு நீ எதை எடுக்கிற? செடி கொடிக்கெல்லாம் உயிர் இருக்குது, அப்போ நீ அதையும் சாப்பிடக்கூடாது. ஒருத்தர் கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் பேசுவார், நீங்கள் பாருங்கள் யூடியூப்பில் இருக்கும். நீங்கள் வெண்டைக்காயை இதை ஒடிச்சோம்னா அந்த பால் வருது, அது அதோட ரத்தம். கேரட்டை வெட்டினோம்னா அதில் சிவப்பு கலரில் தண்ணி வருது, அதோட ரத்தம். நமக்கு சிவப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு மரம் ஒவ்வொரு செடிக்கும் ஒரு ரத்தம் இருக்கும். அப்போ அதெல்லாம் உயிர் இல்லையா? அதுவும் உயிர் தாங்கன்னு பேசுகிறான். அப்போ நீ ஒப்பீட்டுக்கு மட்டும் உயிர் உள்ளதுன்னு சொல்கிற. இப்போ நான் போய் அதை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும்,
இயற்கையை பாதுகாக்கணும், அதுக்காக மரங்களோட நான் பேசுகிறேன், உயிருள்ள ஒரு பொருளோட பேசுகிறேன்னா கிண்டல் பண்ணுற. இப்போ உனக்கு தானே ஏதோ ஒன்று ஆயிடுச்சு. நீ 5 அறிவில் தெரிஞ்சுக்கிட்டு நீ 4 அறிவு 5 அறிவு கூட கிடையாது, 4 அறிவு 3 அறிவு தான், நீலாம் 1 அறிவு தான் உனக்குலாம் இருக்கு. விமர்சிக்கணும், கருத்தியல் ரீதியாக என்னைக்காவது எங்களை விமர்சிச்சிருக்கியா? சீமான் இதை செஞ்சார், சீமான் அதை செஞ்சார், சீமான் பைத்தியம் முடிச்சு போய் திரியிறவங்க நாங்கள் கூட கிடையாது. இந்த திமுக காரனும் திராவிட கட்சிக்காரனும் பிஜேபி காரனும் தான். இவனுங்களுக்கு தான் எப்போ பார்த்தாலும் சீமான் சீமான் சீமான். அண்ணன் வந்து அவங்க தூக்கத்தை கெடுத்து. அப்போ விமர்சனம் பண்ணுறது கருத்தியல் ரீதியாக விமர்சனம் பண்ணு. இவர்கள் நீங்கள் இந்த இடத்துல தப்பு பண்ணுறீங்க, உங்கள் கொள்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதை நீங்கள் இப்படி சரி பண்ணணும் வைக்கணும்னு தானே சொல்லணும். நாங்கள் உங்களை தனிப்பட்ட முறையில் என்னைக்காவது பேசியிருக்கோமா? பேசுகிறவங்கள அண்ணன் கண்டிக்காமல் இருந்திருக்காரா? நாங்கள் கொள்கையை வளர்க்குறதுக்கு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம் எங்கள் கட்சியில் இருக்கவங்களாம். நீ சீமானை எதிர்க்கிறதுக்காகவே யூடியூப் சேனல் நடத்துறியா இல்லையா? உனக்கு கண்டென்ட்டு அண்ணன் நேர்மையாக செய்கிற எல்லா வேலைகளையும் மற்றவன் இப்போ ஒருத்தன் பாராட்டணும்னு வந்தாலே இவனுங்க என்ன பண்ணிடுறானுங்க, ஆடு மாடுகள் மாநாடை பாராட்டணும்னு ஒருத்தன் வருவான். ஆனால் இவனுங்க பண்ணுற வேலை அதை பற்றி கேவலமாக பேசி பேசி ஒன்று பண்ணி, சரி நம்மளும் இவரை பாராட்டினோம்னா அது தப்பாக போயிடுமோ, ஒரு கில்ட்டை உருவாக்குறது. நீ கிராமங்களில் போய் பாருங்கள், ஆடு மாடுகள் மாநாடு எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. இவனுங்க மக்கள்கிட்ட போக மாட்டாங்க, கேமரா முன்னாடியும் டிவி முன்னாடியும் சோசியல் மீடியாவில் உட்காந்து அவதூறு பரப்புறதாங்க இவங்க வேலை. அவதூறுக்கு பிறந்தவங்க அவதூறத்தான் பரப்புவாங்க, வேறு எதையும் செய்ய மாட்டாங்க, மக்களுக்கான எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க. சரி, நகரமயமாதல் நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இவர் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த மாநாடுகள்லாம் எடுக்கிறது எப்படி பார்க்குறது? சரிதானே. இப்போ நீங்கள் கேட்குறது கரெக்ட். மத்தியில் இதை சார்ந்து எந்த ஒரு விழிப்புணர்வும் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு. என்னென்னா பொதுமக்கள்கிட்ட என்னென்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நகரமயமாதல் போகும்போது அந்த சிந்தனை இருக்காது. ஒன்று, மக்கள் அதுக்கு தயாராக இருக்க மாட்டாங்க, இதை அந்நியமாக பார்ப்பாங்க இந்த போராட்டங்களையெல்லாம். அப்படி தானே கேட்குறீங்க? நான் எப்படி பார்க்குறாருன்னா நாங்களும் எப்படி பார்க்குறோம்னா, நகரமயமாதல் நேரங்களில் தான் நீங்கள் இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு அரசியல் கட்சியாக மக்களோட உரிமைகளுக்காக வாழ்க்கைக்காக போராடுற நாம அதை எடுக்க வேண்டிய கடமையும் கட்டாயம் நமக்கு இருக்குது. ஏன்? நகரமயமாதலில் தான் ஏரிகள் போச்சு, நகரமயமாதல்னால தான் மரங்கள் போச்சு, மலைகள் போகுது, மண்ணு போச்சு, எல்லாமே போயிடுச்சு. இன்னைக்கு சென்னையில் உங்களால் வாழ முடியுமா ஃப்ரீயாக? டெல்லியில் வாழ முடியுதா? எந்த நகரங்களில் வாழ முடியுது? குப்பையும் கூலமுமா இன்னைக்கு கிராமங்கள் வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இந்த நகரமயமாதலோட விளைவு வந்து இயற்கையை பால்படுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு பாருங்க, ராம்சார்னு இன்னைக்கு பள்ளிக்கரணையோட அந்த நிலைமை என்ன ஆச்சு? இன்னைக்கு அதுலேயும் வீடு கட்டுறதுக்கு இவன் போய் வளர்ச்சின்ற பேரில் ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு அனுமதி கொடுத்து வச்சிருக்கான் இந்த கவர்மெண்ட். அப்போ நகரமயமாதல்ல நீங்கள் இயற்கை பற்றி பேச வேண்டிய கட்டாயம், உண்மையான அரசியல் கட்சியாக மக்களுக்காக போராடுற ஒரு மனிதனா தலைவனாக இருந்தீங்கன்னா வரணும். அதை தான் அண்ணன் சீமான் செய்கிறேன். மக்களை அரசியல்ன்றதே என்னன்னா மக்களை தயார்படுத்துறது தான். சுதந்திரத்துக்கு இங்கிலீஷ்காரன் வந்த பின்னாடி இந்த நாட்டு விடுதலை அடையணும்னா மக்களுக்கு வந்து அந்த ஒரு 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 குறிப்பிட்ட சாராருக்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக தானே இருந்துச்சு. ஆங்கிலேயருடைய ஆட்சி குறிப்பிட்ட கொஞ்சம் பேருக்கு தானே பாதிப்பாக இருந்துச்சு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மக்களை அவங்கள்ட்ட கற்பிக்க வேண்டிய கட்டாயம் தலைவர்களுக்கு இருந்து கட்டாயமாக ஒரு 200 வருஷமாக கற்பித்த பின்னாடி தானே சுதந்திரம் கிடச்சிச்சு. அப்போது சூழல் அப்படி தான், நகரமயமாதல் அப்படி தான் நடக்கும். அது கற்பிக்க வேண்டியது உண்மையாக மக்களுக்காக நிற்கிறவனோட வேலை. அதில் தான் அண்ணன் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் தனித்துவமாக நின்று ஜென்யூனாக பண்ணுறாருங்க. தனக்கு தோன்றதை தன்னுடைய கட்டமைப்பை வச்சு தன்னுடைய கொள்கை என்னவோ அதை ஜென்யூனாக பண்ணுறாரு. ஒன்னே மாதிரி காப்பி அடிக்கிறதா? அன்பு சோலைன்னு வச்சுருந்தாரு, காப்பி அடித்து வச்சுருக்க. குழந்தைகளுக்கு வச்சிருந்த பள்ளிகளின் பேரையெல்லாம் எடுத்து நீ உன் ஸ்கூலுக்கு அரசு பள்ளிகளுக்கு பேர் வச்சு ஒன்னே மாதிரி காப்பி அடிச்சுக்கிட்டா இருக்காங்க. விவசாயம் நம்ம ஆடு மாடு மேய்க்கணும்னு சொன்னதை அண்ணன் அரசு வேலையாக்கணுன்றதை நீ கேவலமாக பேசின, கிண்டல் பண்ண. கடைசியில் நீ விவசாயத்துக்கு தனி பட்ஜெட் போடுறேன்னு சொல்லி போட்டு நீ என்ன பண்ண? 150 கோடிக்கு நீ விளம்பரம் கொடுத்துருந்த. 200 கோடியோ 300 கோடியோ லோன் தர்றான். இளைஞர்கள்லாம் வந்து ஆடு மாடுகளை வாங்கி பால் பண்ணை வைக்கணும், விவசாயத்தில் இறங்கணும்னு பேப்பராக ஃப்ரண்ட் பேஜில் நீ விளம்பரம் கொடுத்த. உன்னே மாதிரி சுற்றுச்சூழல் துறைன்னு நீ ஒன்று வச்சிருக்கீல, யாரை பார்த்து நீங்க பேசுறதே இப்ப அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்துறது நல்ல விஷயம் தானே, இதை ஏன் விமர்சிக்கிறீங்க? விமர்சிக்கல, உன்னோட எண்ணத்தை தான் நான் விமர்சிக்கிறேன். எங்களோட ப்ரெஷரில் நீ அதை செய்கிற, இதுதான் எங்களோட வெற்றி. எல்லாரும் கேட்குறான் எம்எல்ஏ ஆகலையா, எம்பி ஆகலையா?
நீங்கள் எம்எல்ஏ ஆகல, உங்களுக்கு வெற்றி அடையல, தோத்துக்கிட்டே இருக்கீங்களே எலெக்ஷனுக்கு. யாரா தோத்தா? எங்கள் கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வீரியம், எனக்கு இன்னும் 10 லட்சம் ஓட்டு, இன்னும் 40 லட்சம் ஓட்டு போட்டீங்கன்னா இந்த அரசாங்கம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோமோ, எங்கள் கொள்கை என்னவோ அதை செய்யும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்யணுன்றது இல்லை. இந்த அழுத்தத்தை நாங்கள் கொடுக்குறோம்ல, இதுதான் எங்களுடைய வெற்றி. இதுக்கு தானே நாங்கள் வந்தோம். எம்எல்ஏ ஜெயிக்கல, எம்பி ஜெயிக்கல. எம்எல்ஏ எம்பி ஜெயிச்சோம்னா இந்த திருட்டு பயல்களை ஒழிச்சு மொத்தமாக மாற்றும் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா. ஆனால் இன்னைக்கு எங்களோட பயத்தில் தானே நீ வெற்றி அடைஞ்சு இதை செஞ்சுக்கிட்டு இருக்க. எங்கள் பயத்தில் தானே செய்கிற. குடமுழுக்கு நடத்தணுன்றது என் கொள்கை தான். உன் கொள்கையா தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு? குடமுழுக்கு வார்த்தையை அரசு செய்திகளில் என்னைக்குங்க போட்டாங்க? நாம் தமிழர் கட்சி வந்து அண்ணன் சீமான் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டணும்னு தானங்க போடுறாங்க. சேகர் பாபு உடனே நாங்கள் நடத்திடுவோம்ட்டு நீ திருச்செந்தூரில் நடத்தின, எதனால் நடத்தின? உன்னோட நிலைப்பாடாது. நீ சட்டம் போட்ட தமிழில் எல்லா இடத்துலையும் அர்ச்சனை நடக்கும்னு. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம போய் சண்டை போட்டு தானே போட வேண்டியதாக இருக்குது. அப்போ குடமுழுக்கு ஏன் நடத்தலை? நம்மளால தானே அவன் நடத்துகிறான், எங்களால் தானே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களோட வெற்றி தான். நாங்கள் தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிட்டு தான் இருக்கோம். இன்னமும் வெற்றி அடைகிறோம். ஆட்சியையும் பிடிப்போம், எல்லாமே செய்வோம். அப்போ இவர்களோட எண்ணங்களை தான் நாங்கள் சொல்கிறோம். பாராட்டு, பரவாயில்ல, இந்த விஷயங்கள்லாம் நாம் தமிழர் கட்சி பேசுது, பரவாயில்ல. உன் கைக்கூலிகள் பேசுகிறானே யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு கிண்டல் கேலி பண்ணுறானே, என்னைக்காவது நேர்மையாக ஒரு பாராட்டு பேசியிருக்கோனா சீமான் அண்ணனை? சீமான் அவர்கள் பெரியாரை விமர்சிக்கிறாரு, அவங்க எப்படி பாராட்டு? விமர்சனம் தானேங்க, விமர்சனம் தானே. விமர்சிக்க கூடாதுன்னு ஏதாவது தலைவர்கள் இருக்காங்களா? நீ யாரை விமர்சிக்கல? கடவுளவே நீ கேவலமாக பேசிட்ட. நான் சாமி தான் மனிதனுக்கு வந்து கடவுள் தான் அல்டிமேட்டாக நினைக்கிறான். அவனவே நீ வந்து பெரியார் விமர்சிக்கும் போது நான் அதை குறை சொல்ல, நீ விமர்சிச்சுக்கோங்க. நான் ஏன் பெரியார் விமர்சிக்க கூடாது? இது ஒரு சாதாரண விஷயம் தானே. கடவுளே இல்லைன்னு சொன்னேன். நீ கடவுளவே இல்லைன்னு சொல்றதை விடுங்க, அது கூட அவரோட தான். கடவுளை பின்பற்ற முட்டாளு, கடவுள் நினைக்கிற முட்டாளு, நீ அவனை பழிச்சில்லை. அந்த சொல் ரொம்ப இழிவான ஒரு சொல்லை பயன்படுத்தினீங்கல்ல விமர்சிச்சு. பக்தியில் உள்ளவனை கடவுளவே இது பண்ணீங்கல்ல, ரைட், ஓகே, இது உங்கள் உரிமை. அதே மாதிரி நான் உங்களை விமர்சிக்கிறேன், இது என் உரிமை தானே. இதில் என்ன தப்பு இருக்குது? பதில் சொல்லு. நான் விமர்சித்தா பதில் சொல்லு. அதுக்காக இழிவு பேசுவேன் நீ? இப்போ நாங்கள் இழிவு பேச ஆரம்பித்தோம்னா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் திமுகவில் செய்கிற அட்டூழியங்களை நாங்கள் பட்டியல் போடவா? அவன் செய்கிற தனி மனித தவறுகளை நாங்கள் பட்டியல் போடவா? இழிவுபடுத்தணும்னு நினச்சா உங்கள் பக்கம் குப்பை தான் கிடக்கு, எங்கள் பக்கம் கிடையாது. நீ நினச்சினாலும் பண்ண முடியல. உன்னால் ஒரு குரூப்புக்கு மட்டும்தான் இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொண்டு போக முடியுது. எல்லாத்தையும் உடச்சி வெளியில் வராறானே என் கட்சி. அதனால சோர்ந்து போலையே. விமர்சனங்களை அணுகணும். இவர்கள் மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறதுக்காகவே, இப்போ நான் விமர்சனம் பண்ணுறேன்றது சரி, நானே வச்சுக்கிறேங்க. ஒரு விமர்சனம் பண்ணுறேன் திமுகவை, ஒரு நல்ல விஷயம் பண்ணால் பாராட்டலாமா வேணாமா? பாராட்டணும்ல. அப்போ சீமானை நீ விமர்சிச்சேன்னா, நாம் தமிழர் கட்சி விமர்சிச்சேன்னா, நீ அவர் நல்லது செய்யும்போது பாராட்டு. உன் கவர்மெண்ட், நீ ஆதரிக்கிற கவர்மெண்ட்டே தூக்கி அவர் வைக்கிற பேரெல்லாம் வைக்கிறானே, அதை நீ சொல்லவே இல்லை. எங்க சீமான் வச்சதை ஏங்க நீங்கள் வைக்கிறீங்கன்னு கேட்கல. சரி பரவாயில்ல, சீமான் இந்த விஷயத்தில் சரியான நிலைப்பாடு தான் வச்சுருக்காரு சொல்லு. திருட்டு பசங்க அவங்களுக்கு வந்து சுயநலமும் மக்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. பதவி, பணம், புகழ், இதுதான் அவங்களோட நோக்கம். அதுக்காக யார் காலையும் விழுவாங்க, யாரையும் ரொம்ப இழிவாக சித்தரித்து இழிவாக பேசுவாங்க, இழிவுபடுத்துவாங்க ஒரு ஆட்களை. தனி மனித இழிவு. இன்னைக்கு ஸ்டாலின் அவங்க இருக்காங்க, உருவக்கேலி எவ்வளோ பண்ணுறாங்க இந்த கும்பல், இந்த விசிகாவும் இந்த திமுகவும். தனி மனித தாக்குதல் இன்னைக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். உங்களை கருத்தியல் ரீதியாக விமர்சித்தா அதுக்கு சொல்கிறதுக்கு வக்கு இல்லை, அதுக்கு பதில் சொல்கிறதுக்கோ அதுக்கான விடை கொடுக்குறதுக்கோ வக்கு இல்லாமல் உருவக்கேலி பண்ணுறீங்க ஒரு பெண்ணை. நீங்கள் தான் பெண் உரிமைக்காக போராடுறீங்களா? இதுதான் உங்கள் தாத்தா பெரியார் சொல்லி கொடுத்தாரா? ஆனால் இப்போ சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. தீகாவை சேர்ந்த மதிவதினி அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஒரு பெரியவர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் வந்து ரொம்ப இழிவாக வந்து பேசியிருந்தார். பெரியார் உங்களுக்கு வந்து இதுதான் வந்து சொல்லி கொடுத்தாரா அப்படின்னு தனி மனித விமர்சனம் வச்சிருந்தார். அப்போ இதுவும் நாம் தமிழர் கட்சி பக்கம் ஒரு பேக். அவர் நாம் தமிழர் கட்சி கிடையாது, நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளர். அன்னைக்கு அவர் போட்டதை எல்லாருமே கண்டித்தோம். அப்படி சொன்ன வார்த்தையை ஒரு பெண்ணை வந்து அப்படி விமர்சிக்கவே கூடாது. சீமான் அண்ணன்
அதை கண்டிச்சாரு. கட்சி சார்ந்த எல்லாருமே நாங்கள்லாம் முக புத்தகங்கள் எழுதினோம், இது தவறானது, இப்படி பேச வேண்டிய அவசியம் ஆனா கிடையாது. நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள்லாம் ஆதரிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாரையுமே ஆதரிக்கல. வழக்கு போட்டிருந்தாங்கன்னா அந்த வழக்குக்கு சரி வழக்கு போட வேணாம், ரிமாண்ட் பண்ண போறாங்கன்னா கருத்து பேசினாருன்றக்காக எதுக்கு அவரை நீங்க ரிமாண்ட் பண்றீங்கன்னு பேசியிருக்கலாம். எனக்கு அது தகவல் தெரியல. அப்படி ஆதரிச்சாலும் தவறு தானே. நீங்க அந்த கருத்தை ஆதரிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அவருடைய தமிழ் தேசிய கருத்து, அவருடைய கருத்தியல் ரீதியாக என்ன சொல்றாரு, அதில் உள்ள புள்ளி விவரங்களை வேணா நம்ம ஆதரிக்கலாம். ஒரு பெண்ணை நீங்க ரொம்ப மோசமா பேசுறதுன்றது அது யாரு பண்ணாலும் தவறு, கண்டிக்கக்கூடியது, கண்டிக்கணும். நம்ம சும்மா கண்டிக்கக்கூடியதுங்க, அது தவறு. திமுகவை நான் கண்டிக்கிறேன். கண்டிக்காம யார் இருக்கு? இந்த செந்தில்வேல்னு ஒருத்தர் பேசுறாரு டிவியில் உட்காந்து, நான் திமுகவை கண்டிக்கிறேன், உண்மையாக கண்டிக்கிறேன் பாரு. அப்புறம் உதயநிதி மேடையில் போய் நின்று பேசிட்டு இருப்பாரு. அப்போ அது கிடையாது கண்டிக்கிறது, பேச்சு கண்டிக்கிறது இல்லை. அவர் பேசுனது தவறு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் முதல்ல நாம் தமிழர் கட்சி கிடையாது. நாம் தமிழர் கட்சியில பேசினா இடைநீக்கம் செய்யப்படுவாங்க, கட்சியை விட்டு நீக்கப்படுவாங்க. அண்ணன் ஒவ்வொரு முறையும் சொல்றது அதுதான், நீங்க இழிவா பேசாதீங்க, எதா பேசாதீங்க, அதுதான் சொல்லுவாங்க. ஃபேக் ஐடியில் பல பேர் உழவுறாங்கன்னா அதுக்கு நாம் தமிழர் கட்சி பொறுப்பாக முடியாது. ஃபேக் ஐடியில் இருக்கும். நான் பேசுறது திமுக ஃபேக் ஐடியை பற்றி நான் பேசவே இல்லை. திகாவோட ஃபேக் ஐடியை பற்றி பேசலை, பிஜேபியோட ஆர்எஸ்எஸ்னுடைய ஃபேக் ஐடிஸை பற்றி நான் பேசலை. நான் சொல்கிறது நீங்கள் உங்கள் அஃபீஷியலாக உங்கள் கட்சியில் இயங்கக்கூடிய நபர்கள் பண்ணுற தப்பு, சொல்கிற கருத்தை நான் சொல்கிறேன். உருவ கேலி பண்ணுறது, அதை ஷேர் பண்ணுறது, இது தப்பு இல்லை. இதை சரி நாங்கள் அப்படி பண்ணுறாங்க, எங்களுக்கு தான் பெரியார் பாடமே எடுக்கலையே, உங்களுக்கு தானே பெரியார் பாடம் எடுத்தார், நாங்கள் பண்ணால் நீங்களும் பண்ணிடுவீங்களா? அப்போ கேள்வி அதானே. நீ எவ்வளவு தூரத்துக்கு நீங்க தானே பக்கம் பண்ணாலும் தப்பு தான். நான் சொல்ல வர்றது இந்த ஜென்யூனிட்டி. நாங்கள் அதை கண்டிக்கிறோம். பெரியார் எனக்கு சொல்லித்தர தேவையில்லை. எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, எங்கள் அக்கா சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னோட கல்ச்சரே அதுதான், என்னோட பண்பாடு அதுதான். பெண்களை மதிக்கணும், பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும், உரிமை கொடுக்கணும். அவங்க எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அப்பத்தாலாம் இருக்கும்போது எங்கள் அப்பத்தா தான் எல்லாமே. ஒரு 3 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பல இடங்களில் அந்த கிளவி இருந்துச்சுன்னா அந்த கிளவி தான் வீட்டில் எல்லாமே செய்யும். அது பின்னாடி தான் அந்த ஐயா அவங்கெல்லாம் பின்னாடியே போவாங்க. அது நானே பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் வீட்டில் அவங்க தான் எல்லாமே. இதிலேருந்து நான் கற்றுக்கிறேன். எனக்கு பெரியார் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுக்கல. அவர் ஆய்வு பண்ணி பார்த்தா அந்த கருத்தும் அவர் வலியுறுத்தினாரான்னு எனக்கு தெரியல. அவர் ஆய்வு பண்ணும்போது இதுதான் அவருடைய கோரா இருந்துச்சான்னா அதெல்லாம் கிடையாது. எனக்கு இருக்குது, இன்பில்டாக இருக்குது. என்னுடைய பண்பாடே அதுதான். சாமியாக கும்பிட்றோம்னா அவங்கள ஏதோ புனிதப்படுத்துறது கிடையாது. புனிதப்படுத்துறதுக்கு பேர் ஆம்பளை சாமி இருக்குது, அதுக்கு ஆம்பளை புனிதப்படுத்துகிறோமா? பெண்களை கோவிலாக சாமியாக கும்பிட்றோம்னு சொன்னோன்னா நீங்கள் ஏன் புனிதப்படுத்துறீங்கன்னு கேட்பாங்க. புனிதப்படுத்துறது இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, அவங்கள நம்ம அல்டிமேட்டாக வைக்கிறது. எல்லாத்துக்கும் அல்டிமேட், அவங்க கருத்துக்கு அல்டிமேட்டாக நம்ம மதிப்பு கொடுக்கறது, அவங்களுக்கு எல்லாமே செய்கிறது. அந்த சிக்கல்கள் எங்கேயாவது வந்துச்சுன்னா அதை நம்ம கண்டிக்கிறோம், பேசுகிறோம், அதுக்கு எதிராக வேலை செய்கிறவங்கள ஆதரிக்கிறோம். அது இது கிடையாது. இவங்க இழிவுபடுத்தக்கூடாது, இவங்க இழிவுபடுத்துகிறாங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.